Hello friends, welcome to Enna Rusikkalam. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தக்காளி சாதமும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு. 25 விதமான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ் டாக்டர் ஷர்மிகா மேம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒன்று ஒன்றா நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் 11 ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரைக்கு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த நடுவில் ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். கிட்ஸ் கொடுத்து விடும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு எல்லா மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய். எந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயே சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த லெமனில் உள்ள அந்த தண்ணியும் அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றினோம்ல அதுவே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபுல்லாக வரவிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த தக்காளி சாதம். அது சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 2 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகணும். தக்காளி நல்லா மசிச்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா சுருங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், இப்போ இந்த தக்காளி உள்ள தண்ணி எல்லாமே கொஞ்சம் சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மற்ற மசாலாக்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா அந்த தக்காளியில் உள்ள எல்லா சாரும் நல்லா எல்லா பக்கமும் கலந்து வரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், நார்மல் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலாவும் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 3/4 கிளாஸ்க்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஆச்சி பிராண்டு பிரியாணி மசாலா தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் உங்களுக்கு பிரியாணி மசாலா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படியும் செய்யலாம், அதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ட்ரையாக இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கப்பில் கொஞ்சமாக இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தக்காளி சாதமோ இல்லை எந்த சாதம் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, புளி சாதம் எது மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளி தொக்கில் உள்ள டேஸ்ட் எல்லாம் அப்படி நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தெரியும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். ஃபிஷ் இந்த மசாலாவோட நல்லா ஊறி சூப்பராக இருக்குது. இப்போ தோசைக்கல்லில் இந்த ஃபிஷ்ஷை வச்சுட்டு ஆல்ரெடி கீழே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஆயிலே போதும் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலும் கம்மியாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி சைடிஷ்க்கு வெள்ளரிக்காய் தான் வச்சுருந்தேன். வெள்ளரிக்காய் இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சு விடுங்க, இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களை தேடி வரும்.